ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 day 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் இஸ் எரிக்சன்ஸ் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியரி. இதுல மொத்தமா 8 ஸ்டேஜஸ் இருக்கும் அக்ராஸ் த லைஃப் ஸ்பேன், இன்ஃபான்சில இருந்து தொடங்கி ஓல்ட் ஏஜ் வரைக்கும். இதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது சீக்வன்ஸ் டைப்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜோட நேம் கொடுத்துட்டு இதுல என்ன கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகும், இல்ல என்ன வர்ச்சு டெவலப் ஆகும், அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபன்சி எடுத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏர்லி சைல்ட்ஹுட்ல ஆட்டோனாமி வெர்சஸ் ஷேம் அல்லது ஆட்டோனாமி வெர்சஸ் டவுட் எப்படி வேணா கேட்பாங்க. ப்ரீ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், ஸ்கூல் ஏஜ்ல இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இப்போ ஃபிஃப்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அடலசன்ஸ் வந்துரும். ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் இங்க கான்ஃபிளிக்டா இருக்கும். யங் அடல்ட்ஹுட்ல இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன், மிடில் அடல்ட்ஹுட்ல ஜெனரேட்டிவிட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன் வரும். இதே நீங்க ஓல்ட் ஏஜ் எடுத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர். இது ஒன்னொன்னும் என்ன அப்படின்றதுமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரலா சைக்காலஜி ரிலேட்டடா எந்த ஒரு எக்ஸாம் நடந்தாலுமே இந்த 8 ஸ்டேஜஸ் அல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? த கிரைசிஸ் ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் பிலாங்ஸ் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஏர்லி சைல்ட்ஹுட் வருமா, அடலசன்ஸ் வருமா, யங் அடல்ட்ஹுட் வருமா, ஓல்ட் ஏஜ் வருமா? கரெக்ட் ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மெய்ப்பட ப்ரொஃபசர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்.